செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக எங்களோட ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். கிருஷ்ணனின் மாயங்கள் அப்படின்னு ஒரு தொடரை நம்ம சேனல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இதுல கிருஷ்ணனை பத்தி நிறைய பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கிருஷ்ணனை பத்தி பேசும்போது பாகவதம் அப்படிங்கிற ஒரு நூலை தொட்டுட்டு வராம நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணனோட வரலாற்றுல நிறைய குணச்சித்திரங்கள் வரும். அதுல ஒவ்வொரு குணச்சித்திர பத்தியும் தெரியாம கிருஷ்ணனோட மாயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இது வரைக்கும் கிருஷ்ணனோட அடையாளம், வியாசர் சுகரோட பிறப்பு, பரீட்சித்தோட சாபம், அவரோட இறப்பு, தட்சனோட வரலாறு, இது எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிருஷ்ணனோட லீலைய ஆரம்பிக்க போறோம். கிருஷ்ணன் அவன்கிட்ட இருந்துதான் எல்லாமே பிறந்துச்சு. அவனே ஆதி அந்தம், அவனே சர்வமும். அப்படிப்பட்டவன் தான் உருவாக்கிய உயிர்களுக்கும் உலகத்துக்கும் தானே முன்னுதாரணமாக இருந்து காட்ட தேவகியோட கருவுக்குள்ள திருக்கொண்டு பிறப்பெடுத்தான். பின்னாடி மனித வரம்புக்கு உட்பட்டும் உட்படாமலும் நிறைய மாயங்களை செஞ்சு கூட காமிச்சான். அந்த ஒவ்வொரு மாயமும் ஒவ்வொரு பாடம். அவனோட செயல்பாட்டை நம்மளோட அறிவால உணர முடிகிற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள இன்னும் ஆழ்ந்த அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அதுக்குதான் பெரியவங்க எல்லாரும் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு புரிஞ்ச விதத்துல வியாக்கியானங்கள், அதாவது விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த மாயத்தை ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். கிருஷ்ண லீலையிலேயே முதல் நுட்ப லீலையே அவன் மண் தின்ற படலம் தான். பிள்ளைங்க புழுதியில விளையாடுறதும் புரள்றதும் மண்ணை திங்கிறதும் புதுசு கிடையாது. சொல்ல போனா நம்ம பிள்ளைங்க இந்த குறும்புத்தனத்தெல்லாம் ஆரம்பிச்சதே கண்ணன் கிட்ட இருந்துதான். அதிலும் கண்ணன் மண்ணை தின்ற விதமே அலாதியானது. யாதவ சிறுவர்களோடு குதித்து விளையாடிய கண்ணன் கோகுலத்து புழுதி மண்ணை எடுத்து தன் வாயில் சர்க்கரை மாறி சொரிய செய்து சுவைத்து மகிழ்ந்து எச்சில் பிளற்ற தின்றதை கண்ட மற்ற பிள்ளைகள் பிரமித்து போயினர். அவங்களும் அது போல திங்க முற்பட்ட போது அந்த மண் வெள்ளை சர்க்கரையாகி அவங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. மண் புழுதி வெள்ளை சர்க்கரையானது மாயம்தான் அப்படின்னாலும் அந்த மாயத்துல சில பின்புலம் இருக்கு. எனக்கு நண்பனாகி விட்டவன் அல்லது நான் எவனையெல்லாம் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேனோ அவர்களுக்கு மண்ணும் தின்னும் உணவாகும் அப்படின்னு சொல்ல வரா கண்ணன். இந்த மண்ணுல இருந்துதான் எல்லா உணவுகளும் வயல்கள்ல விளையுது. ஆனா அதுக்கு பின்ன ஒரு காலக்கணக்கு இருக்கு. நீங்க எடுத்துக்காட்டுக்கு கரும்பே எடுத்துக்கோங்களேன். மண்ணுல வயல்ல கரும்பை போட்டு அது வெள்ளமா எடுத்து வெளியே வரும்போது எவ்வளவு நாட்கள் ஆயிடுது. ஆனா கண்ணன் அருகில் இருந்தால் அந்த காலக்கணக்கெல்லாம் அடிபட்டு போகும். நான் அருகில் இருத்தல் அப்படிங்கிறது ஒரு அழகிய வினைன்னு சொல்றான் கண்ணன். இது கொஞ்சம் மாத்தியும் சொல்லலாம். நான் அருகில் இருந்தால் மனதுக்குள் தெருப்பொழுதி போல் குப்பைகள் கிடந்தால் அவை எல்லாம் கூட தித்திப்பாக மாறிவிடும். என்னை உங்களுக்குள் நிரப்புங்கள், அதன் பின் எல்லாமே தித்திப்பு தான், கசப்பென்பதே கிடையாது அப்படின்னு அவன் உணர்த்துறதா பெரியவங்க சொல்றாங்க. இந்த லீலைய யசோதை ஒரு பாசமிகு தாயா பார்த்து பதறிதான் போறா. ஐயோ, மண்ணை தின்றால் வயிறு செரிக்குமா? பிஞ்சு குழந்தையாயிற்றே, பாலன்னமே சற்று மிகுந்து விட்டால் உமட்டி விடுமே. அப்படி இருக்க கல்லும் மண்ணும் இறைப்பைக்கு சென்றால் என்ன ஆவது? பிள்ளை தாங்குவானா? வயிறு நோகுமே, வயிற்றால் போகுமே. நீலவண்ண சியாமல மேனி வாடி வதங்கினால் பிள்ளை சவளை ஆயிடுவானே அப்படின்னு எல்லா தாய்மார்களும் போலத்தான் அந்த தெய்வத்தாயும் எண்ணுனா. கண்ணன் 8ஆவதாய் பிறந்தவன், எட்ட முடியாதவன் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே தெரியாதவளா கிருஷ்ணன் மாயைக்குள் அகப்பட்டு அவ இருந்ததுதான் ஒரு விந்தை. தனக்கு பிறந்த பெண் குழந்தைய வசுதேவரிடம் கொடுத்து விட்டு கிருஷ்ணனை தன் விஷம் வாங்கி கொண்ட நந்தகோபரையும் விட்டு வைக்கல இந்த கிருஷ்ணமாயி. அந்த பிள்ளை மாற்று படலத்தையே மறக்க செய்து தான் வயிற்றுல வளர்ந்த பிள்ளையாகவே கருதி அவனை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆகையினாலதான் கிருஷ்ணனை யசோதை ஒரு பரமாத்மாவின் பிஞ்சு ரூபமாக பார்க்கல, பார்க்கவும் அவளால முடியாது. அப்படி ஒருவேளை அவ பரமாத்மாவே பார்த்தா தொட்டு தூக்கி இடுப்புல வச்சு மார்பிள் அணைச்சு மகிழ முடியாம தன்னோட தாய்ப்பாசத்தை பக்தியாக்கி கொண்டு தவிச்சு போயிருப்பா. தவிக்க விடுபவனா கண்ணன்? அவளோட தாய் அன்புல திளைப்பதற்காக தானே அவன் வந்திருக்கான்.
முற்பிறவில பிரிசினி என்னும் பெயரில் யசோதையும் சுதபஸ் என்னும் பெயரில் வசுதேவரும் தவம் செஞ்சாங்களாம். அவங்க விஷ்ணு பகவான் கிட்ட விஷ்ணுவே எங்களுக்கு பிள்ளையா வந்து பறக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அந்த தவத்துக்கு அப்போது வரம் தர முடியாம துவாபர யுகத்துல அவனே பிள்ளையா வந்து அவங்களுக்கு பிறந்துட்டான். பரமாத்மா அப்படிங்கிற மாயைய மறைச்சிட்டான். அதனாலதான் யசோதை கூட ஐயோ இந்த பிள்ளை இப்படி குறும்புக்காரனா இருந்து என்ன பாடா படுத்துறானேன்னு கலங்கி போய் இழுத்து பிடிச்சா. வாயை திறடா, வாயை திற, என் செல்லமே செல்வமே வாயை திறந்துடா அப்படின்னு கெஞ்சினா. உதட்ட பிரித்து ஆள்காட்டி விரலை வாயில விட்டு மண்ணெல்லாம் வழித்து எடுத்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணா. ஆனா கண்ணனும் அவள் கையில் நுழையவும் தன்னோட சின்னஞ்சிறு அரிசி பல்லால் லேசா ஒரு கடி கடிக்க கையை விசுக்குன்னு இழுத்துக்கிட்டா. அப்புறம் பொறுக்க மாட்டாம கீழே கிடந்த மத்த எடுத்து அடுப்பது போல பாவனை செஞ்சு வாயை தர, உன் செங்கனி வாய்க்கு மண்ணு ஆகாது கண்ணா அப்படின்னு கத்துனா. தலையை சாச்சு கண்ணம் ஒப்பி இருக்க விழிகளை மட்டும் மேலே கொண்டு போய் கண்ணன் ஒரு குத்துப்பார்வை பார்த்தான். அந்த பார்வை யசோதையை சகலத்தையும் மறக்கச் செய்தது. அவள் கையில் இருந்த மத்து கீழே விழுந்தது. கண்ணன் மெல்ல வாயை திறந்தான். அவன் தின்ற மண் மண்ணுலகாய் விண்ணில் பந்தாய் கிடந்து சுழன்றபடி இருப்பது போலவே அவள் வாயில் சுழன்றபடி இருந்தது. அதாவது கண்ணோட வாய்க்குள்ள இந்த மண்ணுலகம் அப்படி சுழண்டு காமிச்சதாம். யசோதையின் விழிகள் விரிந்தன. சூரிய சந்திரன் முதல் நட்சத்திர கூட்டம் வரை சகலமும் தெரிந்திட யசோதை வெளவெளத்து போனாள். கைகளை குவித்து நின்றாள். இந்த அரிய காட்சி வானுலக தேவர்களும் கண்டு வியந்தனர். யசோதையோட பிரமிப்பு ஒரு நொடிதான் கலைஞ்சு போச்சு. மறுபடியும் அதான் கிருஷ்ணன் மாயம் காமிக்கிறானே. கிருஷ்ணனும் நல்ல பிள்ளையா தூ தூ அப்படின்னு மண்ணே துப்பியபடி ஓடினான். மறுபடியும் யசோதா விரட்ட ஆரம்பிச்சிட்டா. கண்ணா நில், நவநீதா நில், கிருஷ்ணா நில், கோபி நில், முரளி நில், முராரி நில், கோவிந்தா நில், கோபாலா நில். இப்படி நில் என்று அவர் குரல் கொடுத்தது கூட நமக்காகத்தான். நம் மனதில் அவன் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ இந்த கதை கண்டிப்பா உங்க மனசுலயும் நின்றுக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா, இந்த கிருஷ்ணனோட மாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய கிருஷ்ண மாயைகளோட உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.